இன்றும் ஒரு விதவை பொண்ணு. அந்த விதவை வந்து அவங்க மரித்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தம்முடைய சீடரை அனுப்பி அந்த அம்மாவை உயிரோடு எழுப்பினாங்க. இந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம வாசித்து தியானிப்போம். இது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் எனும் பேருடைய ஒரு ஷீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். யோப்பா பட்டணம், இப்போ நம்ம மெட்ராஸ் பட்டணம், தூத்துக்குடி பட்டணம் அப்படி சொல்கிற மாதிரி அந்த இஸ்ரேல் நாட்டில் யோப்பாங்கிற ஒரு பெரிய பட்டணம் இருந்துச்சு. அப்போது அங்கே அந்த அம்மாவோட பேர் தபித்தாள். தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள். 2 பேர், தொற்கால் என தபித்தாள் அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. தபித்தாள் எனும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். சீசினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒரு பெண் தான் இந்த தபித்தாள், இந்த அம்மா. அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த அம்மா ஒரு விதவை. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய நற்கிரியைகள், நிறைய நல்லது செய்கிறாங்க, தருமங்களையும் அதிகமாய் செய்து கொண்டு வராங்க. சரிங்களா? அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். ஒரு நாள் அவளுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு அவங்க இறந்துட்டாங்க. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். மாடியில் அவளை குளிப்பாட்டி மாடியில் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு, இப்போது அந்த லித்தாங்கிற ஒரு ஊர், அந்த யோப்பா பட்டணத்தில் லித்தான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பேதுருன்னா யாருன்னா, ஏசப்பாவோட 12 சீடர்களில் ஒரு முக்கியமான பிரதான சீடர். அவர் பேர் தான் பேதுரு. அவர் வந்து அந்த லித்தா ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சீசர்கள்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். ஒரு 2 பேரை பேதுருவிட்ட அனுப்புகிறாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். மேல் வீட்டில் தானே அந்த தபித்தாள் சரீரம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்போ எல்லா விதவைகளும் அழுறாங்க. ஏன்னா இந்த தொற்கால் தபித்தாள் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இப்போ இந்த அம்மா வந்து விதவியாக இருக்கிறதுனால அந்த மற்ற விதவைகளுக்கு என்ன செய்கிறாங்களாம், அவங்களுக்கு தையல் தெரியும் போல் நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் தச்சு கொடுக்காங்களாம். அங்கிகளையும் வஸ்திரங்களையும் அவங்க தச்சு கொடுத்துருக்கலாம், வாங்கி கொடுத்துருக்கலாம். இருக்கையும் செய்திருந்த அங்கிகளையும் செய்திருந்த அப்படின்னு வரும்போது அவங்க தச்சு கொடுத்துருப்பாங்க, அதை நெய்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அந்த பேதுருவை சுற்றி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த விதவைகள்லாம் அழுகிறாங்க. அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க அந்த தொற்கால். பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்துரு என்றான். அப்போது எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு அந்த பாடி இருக்கிற அந்த ரூமில் பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்துரு என்று சொன்னான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்போ அவள் எந்திரிச்சிட்டா. அந்த தபித்தாள், தொற்கால் எனப்பட்ட தபித்தாளுக்குள்ளே திருப்பி உயிர் வந்துருச்சு. பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். எல்லாரையும் கூப்பிட்டு உயிருள்ளவளாக நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சரிங்களா? இப்போது இந்த எல்லாரையும் ஆண்டவர் எழுப்புறதில்ல. நிறைய பேர் இறந்து போகிறாங்க, எல்லாரையும் ஆண்டவர் எழுப்புறதில்ல. ஏன் இந்த தபித்தால ஆண்டவர் எழுப்புனாங்க அப்படின்னா, அவங்க செய்து வந்த அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாங்களாம், விதவையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பேசுறதுக்கோ அல்லது வேறு எப்படியோ தங்களுடைய நேரங்களை செலவிடாமல் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். இந்த இடத்துல நிறைய நற்கிரியைகள் நம்ம செய்யணும், நிறைய தருமங்களை செய்யணும். இந்த 2ம் நம்ம அதிகமாக செய்யும்போது அப்போது நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, நமக்கு ஒரு வியாதி வருது, நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, அந்த சமயம் நம்ம மற்றவங்களுக்கு செய்த அந்த நற்கிரியை தர்மங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் போகும். அப்போது ஆண்டவர் அதை பார்த்து நமக்கு திருப்பியும் நல்லது செய்வார்.
சரிங்களா? எல்லாருக்கும் நன்மைகள் கிடைப்பதில்ல, எல்லாருக்கும் வியாதிகள் சுகமாவதில்ல, நிறைய பேர் இறந்துருக்காங்க, எல்லோரும் எழுந்திருப்பதில்ல. ரொம்ப அதிகமான நன்மைகளை செய்கிறவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதங்களை அதிகமாக செய்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம என்ன நம்ம வந்து அதிகமாக பூமியில் இருக்கும்போது அதிகமான நன்மைகளை செய்யும்போது, நல்ல செயல்களை செய்யும்போது, பிறருக்கு உதவும்போது, தான தர்மங்களை பண்ணும்போது, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ ஒரு ஆபத்து வரும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் செஞ்ச எல்லா தான தர்மங்களும் அங்கே நினைப்பூட்டும். இந்த அம்மா இவ்வளோ செஞ்சுருக்காங்க, இந்த ஐயா இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பூட்டும். அப்போ அதை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்வார். அப்படி நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா நமக்கு எந்த அற்புதமும் ஆண்டவர்கிட்டருந்து கிடைக்காது. சரிங்களா? ஆமென்.